Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா chendol எப்படி குக் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். chendolன்றது ஒண்ணும் இல்ல, சவுத் ஈஸ்ட் ஏசியால ஃபேமஸான ஒரு கோல்ட் டெசர்ட். பேசிக்கலி இது வந்து மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் சிங்கப்பூர் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸான டெசர்ட் இது. இது எப்படி குக் பண்ணலாம்ன்றத நான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் குள்ள போய்டலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா pandon leaves. pandon leavesன்றது ஒன்றும் இல்லை, நம்ம தமிழில் வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இந்த pandon leaves இது வந்து கருப்பட்டி, பாம் சுகர், அதே மாதிரி வாட்டர் இருக்குது. இது வாட்டர் வந்து இது pandon leaves பியூரே பண்ணுறதுக்காக வாட்டர் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து கோகோனட் மில்க்கு. கோகோனட் நம்ம நார்மலாக வீட்டில் கூட நம்ம கோகோனட் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். கோகோனட் மில்க்கு. இது க்ரீன் மூங் தால் பவுடர் இது. அதே மாதிரி வந்து ரெட் கிட்னி பீன், நம்ம வந்து ராஜ்மா தால் இது பாயில் பண்ணி வச்சுருக்கு. இது ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி தொப்பையோக்கர் ஃப்ளார். வாங்க நான் எப்படி குக் பண்ணலான்னு அதை காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாம் சுகர், அதாவது நம்ம கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டி அதை வந்து நம்ம பாகு பண்ண போகிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நான் வந்து 90 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதில் நல்லா இது பண்ணிட்டு டைல்யூட் பண்ணிட்டு இது அப்படியே நல்லா கரைஞ்சிட்டு நல்லா எல்லாம் டிசால்வ் ஆகிடும். உங்களுக்கு நல்லா சிரப் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு இதில் இது அப்படியே ஸ்லோ ஃபயரில் நான் அப்படியே விட்டுற போகிறேன். இதில் வந்து நான் பாம் சுகர் வந்து நான் வந்து 150 grams எடுத்துருக்கேன். நான் பாம் சுகர் 90 ml வாட்டர் விட்டுருக்கேன். இது நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சுட்டு டிசால்வ் ஆகிட்டு அது சிரப் மாதிரி நல்லா திக்காக ஃபார்ம் ஆகும். ஸ்லோ ஃபயர்லேயே வச்சிடலாம் அதை. இப்போ நம்ம அந்த கருப்பட்டி அந்த பாகு ரெடி ஆகுதுல, அந்த சிரப் ரெடி ஆகுதுல, அந்த கேப்பில் அந்த இதில் டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த pandon leaf வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி இந்த 260 ml வாட்டர் இருக்குது, இதில் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பியூரே பண்ண போகிறோம். அதை பியூரே பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நான் பியூரே பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாம் சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அதை நான் இதில் வச்சுட்டு ஆற வச்சிடறேன் கொஞ்சம் நேரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் மில்க் இருக்குல்ல, இந்த கோகோனட் மில்க் வந்து ஒரு 1/2 hour ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஏன்னா சில்லுன்னு இருந்தால் தான் அது கோல்ட் டெசர்ட், அதனால சில்லுன்னு இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். நான் இப்போ ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன் ஒரு 1/2 hour. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம pandon leaf வந்து நம்ம பியூரே பண்ணி வச்சுருக்கோம். அதனால் மிக்சியில் இது பிளெண்டரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு chendol ஜெல்லி எப்படி பண்ணலான்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் இந்த chendolக்கு. chendol ஜெல்லி வந்து இந்த தண்ணி பியூரேயில் வச்சு நம்ம பண்ண போகிறோம் chendol ஜெல்லி. இதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இதை இது வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இந்த க்ரீன் மூங் தால், இந்த தால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த pandon வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கும். இது வந்து நம்ம தமிழில் வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரம்ப இலையை இது ரொம்ப வாசமாக இருக்கும். இது நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி சைட்லலாம் நிறையா கிடைக்கும். இது வந்து மலேசியாவில் வந்து எல்லா டிஷ்லேயுமே யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ரைஸ் குக் பண்ணுறாங்கன்னா கூட ரைஸில் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. pandon leaf ரொம்ப ஸ்மெல் நல்லா அருமையாக இருக்கும் வாசனை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மூங் தால் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அதில் இந்த chendol இது வந்து pandon ஜெல்லி பண்ணுறோம். அதே மாதிரி தொப்பையோக்கர் ஃப்ளார். இப்போ உங்கள்கிட்ட தொப்பையோக்கர் ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம். தொப்பையோக்கர் ஃப்ளார் ஒரு 15 grams. இப்போ மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நம்ம விஸ்க் யூஸ் பண்ணால். இப்போ விஸ்க் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது
இப்போ இது நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா விஸ்க் பண்ணி, ஏன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இது திக் ஆகிடும். இதனால் விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க, விட்டுடாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இது நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே திக் ஆகிடும். இது திக் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு பார்க்கவே வந்து எலாஸ்டிக் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இந்த எலாஸ்டிக் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து நமக்கு ஜல்லிக்கரண்டி இருந்தால் ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அதுக்கு ஒன்று இது இருக்குது என்கிட்ட. அதை வச்சுட்டு இந்த பேட்டரை போட்டு நம்ம வந்து கெவியர் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். நம்ம இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெசர்ட். எனக்கு எப்பவுமே நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நான் சிங்கப்பூர் போனேன்னா எப்பவுமே சாப்பிடுவேன். இது நல்லா ஃபேவரட்டான டெசர்ட். இது அப்படியே திக்காகிட்டே வருது இப்போது. ஏன்னா இதில் வந்து நம்ம தொப்பியோக்கா ஃப்ளார் இருக்குது, அது வந்து நல்லா ஸ்டார்ச். அது வந்து டக்குன்னு திக்காகும். அதே மாதிரி வந்து க்ரீன் மூங் தால், நம்ம க்ரீன் மூங் தாலோட பவுடர் அதுவும் ஸ்டார்ச். அது அதனால் வந்து உங்களுக்கு டக்குன்னு திக்காகிடும். அது வருது பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. இப்போது உங்களுக்கு பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போது பாருங்கள், நல்லா வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரணும். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா நம்ம இதை போட்டு நம்ம ஜெல்லி மாதிரி இது பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த பேண்டனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இது பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் எப்படி எலாஸ்டிக் மாதிரி இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு இதில் போட்டு நம்ம ஜெல்லி மாதிரி இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இது வந்து ஜெல்லி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நமக்கு தேவையானது ஐஸ் வாட்டர். ஒரு பவுலில் நல்லா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஸ்லைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஜெல்லி வந்து கரையாமல் இருக்கும். அது பேர் ஆல்கலைன் வாட்டர் சொல்லுவாங்க. நான் வந்து லைட்டாக ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் இது பண்ணியிருக்கேன், ஜூஸ் அதை ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஜெல்லிக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா, உங்கள்கிட்ட இந்த ஜெல்லி கரண்டி இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நான் எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன். இதில் மேலே வச்சுட்டு இந்த பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், இதுக்குள்ளே விழுந்துடக்கூடாது. இது நீங்கள் சூடாக பண்ணால் தான் கரெக்டாக சீக்கிரம் வரும். இல்லைனா வந்து ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆகிடும், அப்புறம் கஷ்டமாகிடும் பண்ணுறதுக்கு. அதனால தான் சுட இதை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் அந்த இதில் ஹோல்ஸில் சீக்கிரம் கீழே போயிடும். அதுதான் இது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஐஸ் வாட்டரில் இருந்தோன்னே கொஞ்சம் நேரம் அதை தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர் போனீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்திருக்கு பாருங்கள். அழகாக தண்ணியில் வந்து ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது இப்போ உங்கள்கிட்ட இந்த ஓட்டர் கரண்டி இருந்ததுன்னா அந்த கரண்டியில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா மேஷ் பொட்டேட்டோ மேஷர் இருக்கும், அதுலேயும் நீங்கள் வச்சு பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த பேண்டாங் ஜெல்லி ரெடி. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது டிஷ் எப்படி பிளேட் பண்ணலான்றதை நான் பிளேட் பண்ணி காமிக்க போகிறேன். அவ்வளோதான். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பேண்டாங் ஜெல்லி. ஸோ இதை மேலே ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம், தண்ணியிலேருந்து எடுத்துக்க போகிறோம் வெளியில். ஓகே, இதை எப்படி பிளேட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேண்டான் கேவியர் ஆட் பண்ணிடலாம். அதில் கேவியர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரப் ஆட் பண்ணணும்.
கொஞ்சம் பாம் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணிடலாம். அது நம்ம இது கேவியர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பேண்டன் கேவியர் ஆட் பண்ணிவிட்டு பாம் சுகர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் கிட்னி பீன் இருக்குது, ரெட் கிட்னி பீன்லேயும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சுவையான செண்டோல் ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான செண்டோல் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செண்டோலில் இன்னும் என்ன பண்ணலான்னா ஐஸ்கிரீம்ஸ் வேணும்னா ஐஸ்கிரீம்ஸை டாப்பிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கோ ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம்ஸ் உங்களால் டாப்பிங் பண்ண முடியும். அதே மாதிரி க்ரஷ்ட் ஐஸ் இருந்ததுன்னா க்ரஷ்ட் ஐஸையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட் சிரப் இருந்ததுன்னா சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன். நான் அப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதுதான் ப்ராப்பர் ஆத்தென்டிக் செண்டோல். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் செண்டோல் எப்படி பண்ணேன்னு எப்படி செஞ்சு காமிச்சேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.